விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. உதயநிதி பேசுவதை பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் மீண்டும் திமுக ஒரு கூட்டணி அமைக்கப் போகிறதோ என்ற சந்தேகம் தனக்கு வருவதாக காங்கிரஸ் கமிட்டியின் ஊடகம் மற்றும் தகவல் தொடர்பு துறையின் தலைவர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருடன் நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். திமுக இளைஞரணி ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸை கடுமையா கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்னா, நம்மளுக்கு திராட்சை கிடைக்கலன்னா நம்மளுக்கு அச்சீச்சி அந்த திராட்சை புளிக்குங்கிற மாதிரி தான். உதயநிதி என்னோட நண்பர் கோவத்தில் பேசிட்டாரு. அவர் தோல்வியை ஏற்றுக்கணும். அப்போசிஷன் லீடராக இருந்திருக்கிறாரு, பொறுப்போட அப்போசிஷன் லீடராக நடந்திருக்கணும். ஏடிஎம்கேவோட கூட்டணி, ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து திருமாவளவனை சாரை சீஃப் மினிஸ்டர் ஆக்க ட்ரை பண்ணது, இதெல்லாம் தமிழுக்கு செஞ்ச துரோகமா இல்லை நாங்கள் மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு மக்கள் போட்ட ஓட்டுக்காக நாங்கள் போய் நின்னது சந்தர்ப்பவாதமான மக்களுக்கு தெரியும். மக்கள் வர காலத்தில் டெஃபினட்டா தீர்ப்பு சொல்லுவாங்க. காங்கிரஸ் ஜெயிக்க கடுமையாக உழைத்த திமுகவுக்கு நன்றி உணர்ச்சி கூட இல்லாம முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஐயா, அவர் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கோவத்தில் பேசுறாருன்னு. நான் திரும்பி உங்களை கேட்குறேன், கன்னியாகுமரியில் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு யார் தேவை? கன்னியாகுமரி எங்க கோட்டை. வட மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறதுக்கு மோடியோ அமித்ஷாவோ காரணம் இல்ல, காங்கிரசினுடைய இந்த மாதிரியான செயல் தான் காரணங்கிறத உதயநிதி சுட்டிக்காட்டினார். நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு கூட்டணி போட்ட போறாங்க, என்டிஏவோட திரும்பி ஒரு கூட்டணி திமுக போடுதோ அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம டெஃபினட்டா ஜெயிக்க போறோம்னு நினைச்சிட்டோம். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய் தம்பி ஜெயிச்சிட்டாரு. அதை தாங்க முடியல. இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது அப்படிங்கறத ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸ்டாலின் என்ன வேணா சொல்லட்டும், இந்த 5 இல்ல அடுத்த வாட்டி நாங்க ஜெயிச்சு 10 வருஷம் இந்த கூட்டணி ஆட்சி இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் வீரகுமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.